படம் நல்லா இருக்கு பிரதர். ஆனா வழக்கமா பாக்குற ஹாரர் படம் மாதிரி தான் இருக்கு. புதுசா ஸ்டோரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா எதுவும் இல்ல, வழக்கமா பாக்குற ஸ்டோரி தான். நீங்க படம் பார்க்கும்போதே வந்து படத்துல என்னென்ன ட்விஸ்ட் வரப்போகுது, என்னென்ன பண்ண போறாங்க எல்லாமே உங்களால கெஸ் பண்ணிட முடியும். மெயினா பேய் வர சீக்வன்ஸ்லாம் அதிகமா ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேய் வருதுன்ற அந்த ஃபீலே கொடுக்கல. இன்னொன்னு மெயினா வில்லனுக்கு ஸ்கோப் இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. போர் அடிக்கிற மாதிரின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு கொண்டு போகலன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த ஸ்கோரிங்க செகண்ட் ஹாஃப் ரீச் பண்ணலன்னு தோணுச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் தூங்கலன்னு தான் நினைக்கிறேன். நான் படம் ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு வழக்கமா பார்க்குற படம் மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், ஆவரேஜ் தான். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு அந்த ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்கும். ஆமா, சாங்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் ப்ரோ. சாங்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம். வில்லனுக்கு வந்து நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஆக்சுவலா டேரக்டர் சொதப்பி தான் இருக்காரு படம் ஃபுல்லா. ஏன்னா நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல எல்லாமே வந்து ஒரு 4-5 பேய் படத்தை ஒன்னா சேர்த்து வச்சு எடுத்த மாதிரி இந்த படம் எனக்கு ஃபீல் ஆச்சு. புதுசா ஏதாவது பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. வழக்கமா பாக்குறதே நம்ம பார்க்கும்போது போர் தான் அடிக்கும் ஆக்சுவலாவே. ஸோ அந்த மாதிரி தான் படமும் இருந்தது. நிறைய இடங்கள்ல நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இந்த படத்துல இது சீன்லாம் அடுத்தடுத்து இதுதான் வரப்போகுது அப்படின்றத கெஸ் பண்ற அளவுக்கு தான் இருந்தது. சில இடங்கள்ல யாவரும் நலமோட டச் நல்லாவே இருந்தது. சோனியா அகர்வால் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மற்ற ஆர்டிஸ்ட கம்பேர் பண்ணும்போது அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வில்லன் பெர்ஃபார்ம் பண்ணவர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா பேயா அவங்க வந்து சோனியா அகர்வால் தான் பேயின்றத காட்டுற வரைக்கும் பேய் வந்து பயமா இருந்தது. சோனியா அகர்வால் காமிச்சதுக்கு அப்புறமா அது பேய் பயமாவே இல்லை. அங்க பெர்ஃபார்ம் பண்ற ஆர்டிஸ்டுங்களுமே அந்த கேரக்டர்ஸுமே கூட சோனியா அகர்வால் பார்க்கும்போது அந்த பேயை பார்க்குற அந்த ஃபீலை கொடுக்கவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சோனியா அகர்வால் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா 100% கொடுத்துருக்காங்க. அப்புறம் வில்லனா பண்ணவர் நல்லா கொடுத்துருக்காரு. மிச்சவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமான்னு தோணுச்சு. ஃபுல்லா கிராஃபிக்ஸ் தான் ப்ரோ. பார்க்க நல்லா இருந்தது. நான் கோஸ்ட் மாதிரினா தெரியல, ஃபுல்லா கிராஃபிக்ஸ் தான். எல்லாமே கிராஃபிக்ஸ் தான் ஃபுல்லாவே. மூவி ஃபுல்லாவே அப்படி எப்படி சொல்றது, ஒரு நார்மலா கோஸ்ட் மூவி மாதிரி தெரியல. அது என்ன காலத்துனே தெரியல, ஒழுங்காவே புரியல கதையே. நான் சும்மாவே பார்க்கலாம், அவ்வளவுதான். ஃபேமிலியா சும்மா வந்தா பார்க்கலாம், அவ்வளவுதான். டேரக்டரே உள்ளதான் ப்ரோ உட்காந்துட்டு இருந்தாரு. இன்ட்ரெஸ்டானா ஒரு சும்மா பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஒன்ஸ் தான் பார்க்கலாம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்க முடியாது. ஃபுல்லா அந்த கோஸ்ட் ஃபுல்லா கிராஃபிக்ஸ் தான். இதெல்லாமே கிராஃபிக்ஸ் ஆல்ரெடி வந்த பேய் படம் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்ல ப்ரோ. கோஸ்ட் எப்படி வருது, சும்மா ஒரு கருப்புக்குள்ள உருவம் மாதிரி வருது, அவ்வளவுதான். ஒரு நேச்சுரலே இல்ல, ஃபுல்லா கிராஃபிக்ஸ் தான் ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ, முக்கியா தான் ப்ரோ இருக்கு. உள்ள இப்போ பாத்துட்டு இருந்தீங்களா, ஆடியன்ஸ் எல்லாரும் அதே மாதிரி ஃபீல் பண்ணாங்களா? ஆடியன்ஸ் எல்லாம் சும்மா ஜாலிக்கு வந்து கத்திட்டு இருந்தாங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. யாரு ஃபுல்லா கப்புள்ஸா கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க. தேட்டரே காலியா தான் ப்ரோ இருக்கு. அவங்க நல்லா தான் ப்ரோ பண்ணிருந்தாங்க. எல்லா கேரக்டரும் நல்லா இருந்தது ப்ரோ. டைரக்ஷன் சுத்தமா சரியில்லை ப்ரோ. அவரு எப்படி சொல்றது, கோஸ்ட் மூவி மாதிரியே தெரியல ப்ரோ. சும்மா காத்து அடிக்கிறது, இப்படி பயப்படுறது எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. சும்மா கிளான்ஸ் பார்க்கலாம், சும்மா சின்ன பசங்க பொம்மை படத்துல பார்ப்பாங்களே போன வாங்கி அந்த மாதிரி பார்க்கலாம், அவ்வளவுதான். 7G மூவி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அடுத்து கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. வில்லன் மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். வேற யாராவது போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்றாங்க. லாஸ்ட் அந்த ட்ரீம் ஒன்று சாங் ஒன்று வந்துருந்துச்சு. அப்போ நானும் படுத்து தூங்கிட்டேன். அது கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. டைரக்டர் ரொம்ப சொதப்பி இருக்காரு ஃபுல்லாவே அப்படி சொல்லிருக்காங்க. சொதப்பல்லாம் அந்த கார் பிளாஸ் ஆச்சுல்ல, அது வந்து வெடிச்சிச்சு. காமிக்கும் போது வெடிச்சிருந்த மாதிரி காமிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா கார் அப்படியே இருக்கு. அந்த மிரர் மட்டும்தான் உடஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அது மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்புறம் வேற வீடும் அந்த மாதிரி தான் வெடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இருக்க மாதிரியே இருக்கு. ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம வேற சாங் வேற வச்சிருந்தாங்களே, சாங்லாம் வைக்காமலே இருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. சாங்ஸ் வச்சிருக்க கூடாது. ஃபேமிலியோட வச்சிருந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரீம்ல ஒரு சாங் வந்துச்சு, அதெல்லாம் வச்சிருக்கவே தேவையில்லை. இல்ல படம் ரொம்ப போரா இருக்குன்றாங்க அந்த மாதிரி. இல்ல அந்த சாங் மட்டும்தான் போரிங்கா எனக்கு இருந்துச்சு. நான் தூங்கிட்டேன். இல்ல அந்த சாங்க்கு மட்டும்தான் நான் தூங்கினேன். ஃபர்ஸ்ட் நான் ரொம்பவே பயந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் அதான் சொல்றாங்க, சின்ன பசங்க கூட பயப்படாதுன்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்கா? ஸ்டார்டிங் பயப்படலாம், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அதுல.
ரொம்ப ஒரு மற்ற ஹாரர் படம் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி கலந்த ஒரு ஹாரர் படம். ரொம்ப கூஸ்பம்ஸ் இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஒரு ரிவெஞ்ச் மூவினே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பணத்தாசை பிடிச்சவன் என்ன பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாரும் தேட்டருக்கு ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து லைட்டா சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு. சாங்ஸ் அழகாக இருக்கும். எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். அது கேட்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால கேட்க நல்லா இருக்கும். பார்த்துங்க. சித்தார்த்தனா சூப்பராக மேஜிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ஹாரர் படத்துலையும் எல்லா ஹாரர் படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பேய்னாலே என்ன அப்படி தான் இருக்கும். எல்லாரும் பண்றது புதுசாக தான் இருக்கும். நீங்க பார்க்க அது புதுசாக இருக்கும். கண்டிப்பா நீங்க பாருங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. ஃபேமிலியோட பாருங்க. தேங்க்யூ.